Hi viewers, welcome to aathusamayal. இப்போ கருப்பு இந்த கவுனி அரிசியில் வந்து நம்ம இட்லி வந்து எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்தது தான் கருப்பு கவுனி அரிசி, ஆர்கானிக் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்பாலிஷ்டு ரைஸ் இது. அது ஒரு பங்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி அரிசி 3 பங்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா கருப்பு கவுனி அரிசி மட்டும் வச்சு நம்மளால் இட்லி பண்ண முடியாது. இப்போ வந்து நான் மிக்ஸி ரேஷியோ தான் சொல்கிறேன். அதுக்கு 2 பங்கு உளுந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். மிக்சியில் அரைக்கும் போது உளுந்து பத்தாது. எவ்வளோக்கு உளுந்து போடுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்து ஊற போட்டுக்கோங்க. இப்போது இட்லி அரிசி, கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் உளுந்து எல்லாமே தனித்தனியாக ஊற போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தனித்தனியாக ஊற போட்டு நான் எல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன். உங்களுக்கு கருப்பு கவுனி மிக்சியில் தான் போட்டு இப்போ நான் அரைச்சி எடுத்திருக்கேன். கருப்பு கவுனி அரிசி மட்டும் நிறைய போட்டோம்னா நமக்கு கலர் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்கும். குழந்தைங்க இல்லை வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட அது சாப்பிட முடியாது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சி முடித்ததும் நான் 8 மணி நேரம் நைட்டு ஃபுல்லாக புளிக்க வச்சுருக்கேன். எவ்வளோ நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம். இப்போ பொங்கி வந்த மாவு ஒரு 1/2 அன் ஹவர்னால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லா கொஞ்சமாக கலக்கிட்டு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த பபுள்லாம் வந்து கம்ப்ரெஸ் ஆகிட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் நீங்கள் இட்லி வாத்து எடுத்திங்கன்னா ரொம்பவே அது உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது ஒரு டிப்ஸாக நீங்கள் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நார்மல் மாவும் நான் சொல்கிறேன், ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எடுங்க. இப்போ வந்து நான் எண்ணெய் தடவின இட்லி தட்டில் நம்ம வந்து இப்போது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதில் விட்டுக்கலாம். இப்போ இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து அரிசி இப்போ அந்த அரிசியும் சரி, இட்லி அரிசி, அதுக்கப்புறம் உளுந்து எல்லாமே நான் தனித்தனியாக ஊற போடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது ஏன்னா கருப்பு கவுனி அரிசி ஊற போடும்போது அதாவது 2 தடவை நீங்கள் அலம்பிடுவீங்க. அலம்பிட்டதுக்கப்புறம் ஊற போட்டதுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கும் உங்களுக்கு அந்த வாட்டரை நீங்கள் இருத்துட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த தட்டில் எல்லாம் நான் ஃபில் பண்ணிட்டேன். வைக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் தண்ணி கொதித்து வந்ததுன்னா இட்லி கொஞ்சம் ஒட்டாமல் வரும் தட்டில். இப்போ 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து பார்க்கலாம் இட்லி வந்திருக்கா, எப்படி வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போது 10 நிமிஷம் கழித்து இப்போ எடுத்தேன் பாருங்கள். இப்போது நல்லா இட்லி வெந்துருது. உங்களுக்கு 10 நிமிஷம் போதும். இப்போ ஹோட்டலில் கிடைக்கிற இட்லி மாதிரி பாருங்கள், அந்த துவாரங்கள் உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு இப்படி எடுங்க. உங்களுக்கு ஒட்டாமல் எடுக்கிறதுக்கு வரும். எவ்வளோ சாஃப்டாக நல்லா வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்னி பேஷண்ட்ஸ், அதுக்கப்புறம் பிபி, சுகரு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். நார்மலாக நம்மளும் எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சாப்பிடலாம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதான் அந்த அரிசி மட்டும் கொஞ்சம் அதிக ரேஷியோ நம்ம போட முடியாது. இந்த மாதிரி மிக்சடாக நம்ம பண்ணி சாப்பிட்றச்ச ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸ் கண்டிப்பாக கொடுங்க, கமெண்ட்ஸும் கொடுங்க. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத லைக் பண்ணுங்கள். Thank you very much. Love you all. My